நீங்க ரொம்ப நல்லவனா இருக்கிற ஒரே காரணத்தினால உங்களை எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா? அப்ப நீங்க கேட்க வேண்டியது நம்ம முத்துவோட கதையத்தான். ஊரே சேர்ந்து நீ சரியான வாத்து மடையன் அப்படின்னு கிண்டல் பண்ண ஒருத்தன் அந்த ஊரே வியக்கும்படியா அந்த வாத்துனாலேயே முன்னேறினான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா பாருங்க. முத்து புங்குபாடி கிராமத்துல ஒரு ஓடக்கரை, அதாவது மக்களை தன்னோட ஓடத்துல ஒரு கரையிலிருந்து ஆத்தோட இன்னொரு கரைக்கு கூட்டிட்டு போவான். பல நாள் வருமானம் இருக்கும், சில நாள் வருமானம் சுத்தமாவே இருக்காது. ஆனாலும் கூட யார் உதவின்னு வந்து நின்னாலும் தயங்காம உதவி செய்வான். உதவி செய்யறதுக்கு ஏன் ஊர் கிண்டல் பண்ணணும்? ஏன்னா அவன் யார் என்ன கேட்டாலும் செஞ்சிருவான். அதனால நிறைய நாள் ஏமாந்தும் போயிருக்கான், சில நாள் கஷ்டமும் பட்டிருக்கான். ஆனாலும் கூட உதவி செய்யறத மட்டும் நிறுத்தவே இல்லை. ஊர் கிண்டல் பண்றத பத்தி முத்து கவலையே பட்டுக்கல. தன்னோட இயல்பை யாருக்காகவும் மாத்திக்கல. இந்த நிலைமையில ஒரு நாள் ஊரே நடுராத்திரி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கப்போ டொம்னு ஒரு சத்தம். என்னடா அது அப்படின்னு ஊர்ல அத்தனை பேர் பதறி போய் எந்திரிச்சாங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. சத்தம் வந்த திசை பக்கத்துல இருந்த மாதிரி இருந்தங்காட்டி ஆளுங்க எல்லாரும் போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது, பக்கத்துல இருக்கிற அதிசய காட்டிலிருந்து வாத்து ஒண்ணு பறந்து வர்றப்போ அடிபட்டு கீழே விழுந்துருச்சுன்னு. ஊர்ல எல்லாத்துக்குமே பயம். அது இவங்கள மாதிரி 2 மடங்கு பெருசா இருக்கு, யாரையாச்சும் ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாரும் கூடி பேசி முடிவெடுத்தாங்க. பேசாம பக்கத்துல இருக்கிற மலையிலிருந்து அதை கீழே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு. முத்துவுக்கு சரியான கோபம். வாத்து சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் என்ன, அதனோட இயல்புல தான் அது இருக்க போகுது. பாவம் அடி வேற பட்டிருக்கு, அதனால என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு அதை விட்டுருங்க, நான் அதை பார்த்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதனால பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா யாருப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஊர்ல கேக்குறாங்க. அதனால எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த வாத்தை ராத்திரி பகலா கவனிச்சு காயத்துக்கு மருந்து போட்டு சாப்பாடு கொடுத்து நல்லபடியா சரி பண்ணான். இந்த நேரத்துல எப்பவும் போல பருவமழை ஊர்ல ஆரம்பிச்சது. எல்லாரும் சரி ஒரு 6 நாள்ல நல்லா பேஞ்சிட்டு விட்டுரும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா நேரம் ஆக ஆக மழை அப்படியே வழுக்க தொடங்கிருச்சு. சுமார் 2 நாள் விடிய விடிய ராத்திரியும் பகலமா பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனாலேயே ஊரே வெள்ளக்காடா மாறிடுச்சு. யாருக்கும் என்ன பண்றதுனே புரியல. சில பேர் வீடெல்லாம் தரைப்பகுதியை ஒட்டி இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் புகுந்து வீட்டில் இருக்க சாமான்களை எல்லாம் கூட அடிச்சுட்டு போயிடுச்சு. முத்துவோட ஓடம், குழந்தைங்களோட பள்ளி புஸ்தக நோட்டு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் போயிடுச்சு. ஏன் காட்டாத்து வெள்ளத்துல மலையிலிருந்து வந்த மரம் மட்டன் அத்தனையும் அடிச்சுட்டு போறப்போ இதெல்லாம் எம்மாத்திரம் பெற சொல்லுங்க. யாருக்கும் என்ன பண்றதுனே புரியல. முத்துவுக்கும் வீட்டுல இருந்த முக்கியமான சில சாமானெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு தலையை பிடிச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப பார்த்தா அந்த வாத்து ஜாலியா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நீந்திக்கிட்டு இருந்ததாமா. அப்பதான் முத்துவுக்கு ஒரு யோசனை. ஏன் வாத்து, நீ எங்களை விட பெருசா தானே இருக்க, உன்னால என்னை தூக்க முடியும் தானே, என்னை கொஞ்சம் ஏத்திட்டு போய் டவுன் பக்கம் கொண்டு போய் விடுறியா, அங்க போய் சில சாமானம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேக்குறான். வாத்துவுக்கு 2 நாளா முத்து தன்னோட காட்டின பாசமும் பரிவும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால முத்துவ நண்பனா ஏத்துக்கிட்டு சரி நானும் கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்குச்சு. போற வழியில பக்கத்து வீட்டு தாத்தாவும் 2 வீடு தள்ளி இருக்கிற அவனோட அத்தையும் அவங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி பணமும் கொடுத்து என்னென்ன லிஸ்ட்னு சொல்லி அதையும் முத்துக்கிட்ட கொடுத்து விடுறாங்க. பாவம் அவங்க வீடெல்லாம் வெள்ளத்துல சூழ்ந்ததுனால அவங்கனால வெளியிலேயே போக முடியல. இதை பார்க்குறப்போ முத்துவுக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. டவுனுக்கு போய் சாமானெல்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ நம்மளோட வாத்தை ஆத்தங்கரையோரம் காத்துக்கிட்டு இருந்தது. சாமானத்தை வாங்கிட்டு முத்து திரும்பி வர்றப்போ நம்ம வாத்துக்கிட்ட கேட்குறான். ஏன் வாத்து, இப்போ இருக்க நிலைமைய பார்த்தல, இப்போ எல்லாரும் சாமானம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாங்க, அதனால எனக்கு ஒரு யோசனை. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடாது? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ என் கூட சேர்ந்து இங்க இருக்கிற ஆட்களை ஆத்தோட ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு சம்மதிச்சேன்னா நானும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், எனக்கும் வருமானம் வரும், வேலைக்கு வேலையும் ஆச்சு, வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு அப்படின்னு சொன்னான். வாத்தும் முத்துவை பிடிச்சதுனால சரின்னு அந்த கருத்தை ஏத்துக்குச்சு.
இப்படி இவங்க ஆரம்பிச்சது தான் விவிஎஸ், வாத்து வண்டி சர்வீஸ். முதல்ல ஆளுங்களை மட்டும் கொண்டு போய் விட ஆரம்பிச்சாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு தனியான கட்டணம், பெரியவங்களுக்கு தனியான கட்டணம், இதே சாமான்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிக கட்டணம் இப்படின்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர ஆரம்பிச்சது. அப்பதான் இன்னொரு 2 விருந்தாளிங்க வந்து சேர்ந்தாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? கஜாவும் சகாவும் தான். கஜா பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம முத்து உதவி பண்ண ஒரு யானை தான். அது காலில் முள்ளு குத்தி அவஸ்தைப்பட்டு இருந்தப்போ முத்து தான் அதனோட காயத்துக்கு மருந்து போட்டு சரி பண்ணான். இதே சகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகு. அது வேடன் விரிச்ச வலையில சிக்கிக்கிட்டு இருந்தப்போ நம்மளோட முத்து வந்து அதை விடுவிச்சு காப்பாத்தினான். இப்படி முத்து பண்ண உதவிக்கு தாங்கள் கைமாற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆவலா இருந்தாங்க. நம்ம வாத்து வேற முத்துவோட வியாபாரத்துக்கு உதவி பண்றதை பார்த்துட்டு தாங்களும் அது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட கேட்டுக்கிறாங்க. கஜாவோட வலிமையை பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சாமான்களை ஊருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கஜாவையும், அதே மாதிரி கழுகுனோட பார்வை திறனை பயன்படுத்தி ஊர் புறாத்துக்கும் வானிலை கவனிக்கிறது, தடங்களை சீர் செய்யறது, ஆபத்து வந்தா குரல் கொடுக்கறது, அப்புறம் அது சீக்கிரமா பறந்து போயிட்டு வருங்கிறதுனால குட்டி குட்டியா கடிதாசி மாதிரியான பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து விவிஎஸ் இன்னும் வளர்த்த ஆரம்பிச்சான். இப்ப விவிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வாத்து வண்டி சர்வீஸ் இல்ல, விலங்குகள் வண்டி சர்வீஸ். இப்படி தொழில் நல்லா முன்னேற்றி ஊர்லயே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அங்க முத்துவ கிண்டல் பண்ண நிறைய பேத்துக்கு இப்போ வாயே எழல. ஏன்னா அவங்க உதவி பண்றான்னு சொல்லி கிண்டல் பண்ண முத்து தான் இன்னைக்கு அவன் செஞ்ச உதவியோட பயனா நல்ல நிலைமையில இருக்கான். அதனால நீங்களும் உதவி செய்யறதுக்காக மத்தவங்க கிண்டல் பண்ண வருத்தப்படாதீங்க. நம்ம செய்யற உதவி என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால இயல்புல இருந்து மாறாம நல்ல உள்ளத்தோட இருங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனல் காஃபார் கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.